வணக்கம். நம்ம பணத்தை மேனேஜ் பண்றது சில சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லையா? அப்படி நீங்க ஃபீல் பண்ணா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். உங்க ஃபினான்ஷியல் கன்ஃபியூஷன்ஸ் நடுவுல ஒரு தெளிவை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. உங்க பண விஷயங்கள்ல நீங்க எப்பவாவது ரொம்ப ஓவர்வெல்ம்டான மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? எதுக்கு முதல்ல கவனம் செலுத்தணும், எதை அப்புறம் பாத்துக்கலான்னு ஒரு தெளிவில்லாம குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் அப்படி ஃபீல் பண்ணல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பில் கட்டணும், இஎம்ஐ கட்டணும்னு டெட்லைன்ஸ் வரிசையா வந்து நிக்கும். இந்த மாதிரி உடனடி தேவைகள் நம்மள ஒருவித அழுத்தத்திலேயே வச்சிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா மார்க்கெட் நியூஸ், புதுசா வர இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கவனத்தை சிதறடிக்கும். எது நிஜமான ஆப்பர்ச்சுனிட்டி, எது வெறும் நாய்ஸ்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்மளோட ரிட்டையர்மெண்ட் மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸ் எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாதிரி தோணும். அதனால என்ன பண்ணுவோம்? சரி அப்புறம் பாத்துக்கலான்னு அதை தள்ளி போட்டுட்டே இருப்போம். சரி, இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் அர்ஜென்ட் வெர்சஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம்வொர்க். ஸ்டீவன் கோவே இது ரொம்ப பிரபலப்படுத்தினாரு. நம்மளோட பண வேலைகளை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றதுன்னு இது ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்கும். வாங்க இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அர்ஜென்ட் அதாவது அவசரம்னா என்னன்னு பாப்போம். இது சிம்பிளா சொல்லணும்னா டைம் சம்பந்தப்பட்டது. ஒரு வேலைக்கு உடனடியா நம்மளோட அட்டென்ஷன் தேவைப்படுது, அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்குன்னா அது ஒரு அவசரமான வேலை. அடுத்து இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியம். முக்கியமான வேலைகள்னா என்ன? நம்மளோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அடைய நேரடியா உதவுற எல்லா வேலைகளும் முக்கியமானவே தான். இது நம்மளோட வேல்யூஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த அவசரம், முக்கியம் ரெண்டையும் ஒன்னா சேர்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி 4 கட்டம் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. நம்ம செய்யற ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் வேலையும் இந்த 4ல ஏதாவது ஒரு கட்டத்துல கண்டிப்பா அடங்கிடும். இதுதான் நம்மளோட டிசிஷன் மேக்கிங்கை ரொம்பவேயும் இம்ப்ரூவ் பண்ண போகுது. வாங்க இப்போ நம்மளோட டெய்லி பண வேலைகளை இந்த 4 குவாட்ரன்ட்ஸ்ல எப்படி பொருத்தலான்னு பார்க்கலாம். முதல்ல ரொம்ப பிரஷரான உடனடியா செஞ்சே ஆக வேண்டிய வேலைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குவாட்ரண்ட் 1 இதுதான் கிரைசிஸ் குவாட்ரண்ட், அதாவது நெருக்கடி பிரிவு. இங்க இருக்கிற வேலைகள் அவசரமும் கூட முக்கியமும் கூட. உதாரணத்துக்கு லேட் ஃபீஸை தவிர்க்க பில் கட்டுறது, இல்லைன்னா திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. இதெல்லாம் உடனடியா பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி நெருக்கடிகளை குறைக்க ஒரு சூப்பர் டிப் என்னன்னா, பில் பேமெண்ட்ஸ் மாதிரி ரெகுலரா வர்ற வேலைகளை ஆட்டோமேட் பண்ணிடுறது தான். அடுத்து குவாட்ரண்ட் 2. இதுதான் பிளானிங் குவாட்ரண்ட், அதாவது திட்டமிடுறதுக்கான இடம். ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றது, பட்ஜெட் போடுறது மாதிரியான வேலைகள்லாம் இங்கதான் வரும். பாருங்க, இது அவசரமானதா தெரியாது, ஆனா நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பெரும்பாலான நேரத்தை இந்த குவாட்ரண்ட்க்கு தான் செலவு பண்ணுவாங்க. இங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே மந்திரம் கன்சிஸ்டன்சி தான். மூணாவதா வர்றது குவாட்ரண்ட் 3. இத டிஸ்ட்ராக்ஷன் குவாட்ரண்ட்னு சொல்லலாம். அதாவது கவனச்சிதறல். இங்க இருக்கிற வேலைகள்லாம் அவசரமா தெரியும், ஆனா உண்மையில நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு எந்த விதத்திலயும் உதவாது. அடிக்கடி ஸ்டாக் பிரைஸ் செக் பண்றது, தேவையில்லாத மார்க்கெட்டிங் இமெயில்க்கெல்லாம் பதில் சொல்றது, இதெல்லாம் நம்ம நேரத்தையும் சக்தியும் தான் வீணடிக்கும். இதை தவிர்க்க ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் மார்க்கெட் நியூஸ் பார்க்கறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. கடைசியா குவாட்ரண்ட் 4. இது வேஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது வீணான வேலைகள் செய்யற இடம். இந்த வேலைகள் அவசரமும் இல்ல, முக்கியமும் இல்ல. திடீர்னு யோசிக்காம தேவையில்லாத பொருளை வாங்குறது, சோஷியல் மீடியாவில் பணத்தை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இதுக்குள்ளதான் வரும். இதை தவிர்க்க தேவையில்லாத ஷாப்பிங் இமெயில இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா மாசத்துக்கு ஒரு நாள் நோ ஸ்பெண்ட் டே, அதாவது செலவே செய்யாத நாள்னு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த தியரியை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு 3 கற்பனையான இன்வெஸ்டர்ஸோட கதைய பார்க்கலாம். அவங்க இந்த 4 குவாட்ரண்ட்ல எப்படி நடந்துக்கிறாங்க, அதனால அவங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் எப்படி மாறுதுன்னு இது மூலமா நமக்கு தெளிவா புரியும். முதல்ல நாம பார்க்க போறது இன்வெஸ்டர் ஏ. இவரை நாம த ஃபயர் ஃபைட்டர், அதாவது தீயணைப்பு வீரர்னு கூப்பிடலாம். ஏன்னா இவர் எப்பவுமே நெருக்கடிக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த ஃபயர் ஃபைட்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவசரமான வேலைகள்ல, அதாவது குவாட்ரண்ட் 1 and 3லயே மாட்டிக்கிட்டு முழிப்பாரு. கடைசி நிமிஷத்துல பில் கட்டுறது, மார்க்கெட்ல வர டிப்ஸ் பின்னாடி ஓடுறதுன்னு எப்பவும் ஒரு பரபரப்புலயே இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு குவென்னா இருக்கா? நீங்களும் பணப்பிரச்சனைகளை தீ அணைக்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கீங்களா? இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, பயங்கரமான மன அழுத்தம், அதோட சொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை மொத்தமா எழுந்துடுவாரு. அடுத்து இன்வெஸ்டர் பி. இவர த ப்ரோக்ராஸ்டினேட்டர், அதாவது தாமதப்படுத்துபவர்னு சொல்லலாம். முக்கியமான வேலைகளை அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறதுல இவர் ஒரு எக்ஸ்பர்ட். இவர் தன்னோட நேரத்தை குவாட்ரண்ட் 3 and 4ல, அதாவது கவனச்சிதறல்கள்ல தான் அதிகமா வீணாக்குவாரு.
பட்ஜெட் போடுறது, இன்வெஸ்ட் பண்றது மாதிரி முக்கியமான விஷயங்களை சரி நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே போவாரு. இந்த நாளைக்கு பாத்துக்கலாம் மனப்பான்மை உங்ககிட்டயும் இருக்கா? இதனால என்னாகும்னா கடைசியில அதிக கடன், ரிட்டையர்மெண்ட்ல கஷ்டம், திடீர்னு ஒரு பண தேவை வந்தா சமாளிக்க முடியாத நிலைமைன்னு பல பிரச்சனைகள் வரும். கடைசியா இன்வெஸ்டர் சி. இவர்தான் நம்மளோட ஹீரோ, தி பிளானர், அதாவது திட்டமிடுபவர். இவர் ரொம்ப ப்ரோஆக்டிவா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட செயல்படுவாரு. இந்த பிளானர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துவாரு. தன்னோட நேரத்தை குவாட்ரண்ட் 2ல, அதாவது அவசரம் இல்லாத ஆனா முக்கியமான வேலைகள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அவர் கரெக்டா பட்ஜெட் போடுவாரு, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு, புதுசா கத்துக்கிட்டே இருப்பாரு. இதோட ரிசல்ட் சூப்பரான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, மன அமைதி, அது மட்டும் இல்லாம காலப்போக்குல செல்வம் பெருகிக்கிட்டே போகும். ஃபயர் ஃபைட்டர், ப்ரோக்ராஸ்டினேட்டர், பிளானர், இந்த 3 பேர்ல நீங்க யாருன்னு உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது நம்ம கையில இருக்கிற ஒரு சாய்ஸ் தான். பிரச்சனை வந்தப்புறம் ரியாக்ட் பண்றதை வித்துட்டு நாமளும் ஒரு பிளானரா மாறலாம். முக்கியமான பாயிண்ட் இதுதான். உடனடியா செய்ய வேண்டிய வேலைகளோட சத்தத்தை குறைச்சிட்டு நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு உண்மையிலே இது முக்கியமோ அதுல கவனம் செலுத்துறதுதான் புத்திசாலித்தனம். இது வெறும் ரியாக்டிவ் மைண்ட் செட்ல இருந்து ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட்க்கு மாறுற ஒரு பயணம். சரி, இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்விதான். உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பிரகாசமா மாத்த குவாட்ரண்ட் 2ல இருந்து ஒரு சின்ன வேலைய இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒருவேளை ஒரு பட்ஜெட் போட ஆரம்பிக்கலாமா? இல்ல உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானை பத்தி கொஞ்சம் படிக்கலாமா? அந்த ஸ்டெப் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அதை இன்னிக்கே எடுங்க.